50வது ஆண்டு விழா காணும் தூர்தர்ஷனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூர்தர்ஷன்றது ஒரு தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவுக்கே ஒரு ஒரு பெருமையான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம். கிட்டத்தட்ட ஒரு 1975களில் நாங்களாம் சிறுவர்களாக இருந்தபோது, பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் அது. நான்லாம் அந்த முதல்ல 75ல் இந்த தேவரின் திருவருள்னு ஒரு படம், அந்த படம் டெலிகாஸ்ட் சண்டே ஆர் சாட்டர்டே, ஐ டோன்ட் நோ, சரியாக இருக்கும் ஞாபகம் இல்லை. அப்போ அந்த ஒரு எங்கள் ஏரியாவில் திருவல்லிக்கேணியில் ஒரு கடையில் ஒரு டெலிவிஷன் டைனோரா டிவி மாதிரி, அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த படம் டெலிகாஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு 500-600 பேர் அந்த அந்த கடைக்கு முன்னால் நிற்கிறோம். அங்கே அந்த கூட்டத்திலிருந்து நான் பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்களோட ஒரு வாழ்வியலோடு பிணைந்தது தூர்தர்ஷன் என்று சொல்லலாம். ஏன்னா அவங்க வெறும் என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சி மாத்திரம் செய்யலை. கிராமிய கலைகள், பண்பாட்டு விழுமியங்கள், கோவில் திருவிழாக்கள், கர்நாடக இசை, அப்புறம் நிறைய அந்த டைம்லலாம் அந்த சேர்ந்திசை அந்த மாதிரிலாம் வந்தது. குறிப்பாக அந்த நன்னன் அவர்களுடைய அந்த தமிழ் கிளாஸு, அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்த்துருக்குறேன். தமிழ் அவர் பாடம் நடத்துகிற புலவர் நன்னு அப்போ இருந்தார், ப்ரொஃபஸர்னால் பெரிய ஒரு முனைவர்னு அவர்னு வச்சுங்களேன், மேதை. அவர் நடத்தின அந்த தமிழ் கிளாஸ் எல்லாம் தூர்தர்ஷனில் வந்திருக்கு. தமிழ் பண்பாடு சார்ந்த எல்லா விதமான ஒரு விழுமியங்களையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக தூர்தர்ஷன் இருந்திருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் அதை செய்கிறாங்களா இன்றைக்கி காலகட்டத்தில், வியாபார காலகட்டத்தில் அப்படி இருக்குதா அப்படின்றது கிடையாது. அரசாங்க செய்திகளை நேரடியாக தெரிவிப்பது மாத்திரம் அல்லாமல் நிறைய விஷயங்கள் அப்போல்லாம் ரொம்ப உண்மையாக பார்க்கப்படும். தூர்தர்ஷனுடைய அந்த செய்திகள் எல்லாம் அந்த மாலை 6 மணிக்கு அதெல்லாம் ரொம்ப, அது எங்கள் கிராண்ட்ஃபாதர்லாம் அந்த பர்டிகுலர் டைமை மிஸ் பண்ணாமல் வந்து உட்கார்ந்து ஒரு டிசிப்ளினாக மக்களை ஒருமுகப்படுத்திய அது ஒரு யுக கண்டுபிடிப்பு தூர்தர்ஷன் விஷயம். ஏன்னா இட்ஸ் ஃப்ரீ, வந்தும்போதே அது ஃப்ரீயாக வந்துச்சு, எல்லாருக்குமே டெலிகாஸ்ட் ஆச்சு, எல்லா நூக் அண்ட் கார்னர்லேயும் அது தெரிஞ்சுது. அது அந்த 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 ஒலிபரப்புன்றது எல்லாரையும் ரீச் ஆச்சு. எவ்வளவு முக்கியம் கடற்கரையோ அவ்வளவு முக்கியம் சிவானந்தா சாலையில் இருக்கிற அந்த டவர், தூர்தர்ஷனுடைய டவர். ஸோ எங்கள் வீட்டு மாடியிலிருந்து பார்த்தா அந்த டவர் தெரியும். இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக எனது இளமை பருவத்தில் நான் எனது நண்பர்களுடைய பேசிட்டே, டவர் தெரியும் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா, உனக்கு தெரியுமா? ஸோ லைக் தட், அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதிவை ஏற்படுத்திய இந்திய நிறுவனம் தூர்தர்ஷன். இந்த கால வெள்ளத்தில் அது டிஜிட்டலாக வளர்ச்சி அடைந்து நிறைய விஷயங்கள் அது செஞ்சிட்டு இருந்தாலும் அதனுடைய நிகழ்ச்சிகள் அந்த மக்கள் சார்ந்தவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. நிறைய பேட்டிகளை நான் தூர்தர்ஷனில் கொடுத்துருக்குறேன், நல்ல பிஸியாக இருந்த நேரங்கள்லையும் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பேட்டிகள். இந்த நிறுவனத்துக்கு, தூர்தர்ஷனுக்கு என்னுடைய இதய வாழ்த்துக்களை, அதாவது 50வது ஆண்டு விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.